தேமுதிகவிற்கு கூட்டணி கைகூடாதது ஏன் என்பது குறித்து தற்போது அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. கூட்டணி கைகூடாமல் இருக்கும் கட்சிகளில் ஒன்று தேமுதிக. திமுக, அதிமுக என இரு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் கூட்டணி இறுதியாகவில்லை. தேமுதிக தரப்பில் 20 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இதற்கு 2 முக்கிய கட்சிகளும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. காரணம், தேமுதிக தகுதிக்கு மீறி தொகுதிகளை கேட்பதாக திமுகவும் அதிமுகவும் கருதுகிறது. பொதுவாக ஒரு கட்சியின் செல்வாக்கு என்பது கடந்த தேர்தலை ஒப்பிட்டே தற்போதைய பேரம் அமையும். அந்த வகையில் தேமுதிகவின் செல்வாக்கு ஒவ்வொரு தேர்தல்களிலும் சரிந்து கொண்டேதான் வருகிறது. 2006ஆம் ஆண்டு முதன்முறையாக தனித்து களம் கண்ட தேமுதிக ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. ஆனால் 8.4 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக 7.9 விழுக்காடு வாக்குகளோடு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதற்கடுத்த 2 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் தேமுதிகவின் வாக்கு விழுக்காடு அதல பாதாளத்திற்கு சென்றது. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் 103 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. 2.4 விழுக்காடு வாக்குகளையே பெற்றது. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. வெறும் 0.43 விழுக்காடு வாக்குகளையே பெற்றது. இப்படி ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவான வாக்குகளை கொண்ட தேமுதிகவிற்கு எப்படி அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியும் என்று திமுகவும் அதிமுகவும் கேள்வி எழுப்புகிறது. ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க முன்வருகிறது. ஆனால் இதற்கு தேமுதிக தரப்பில் சம்மதிக்க மறுக்கிறது. செல்வாக்கு இருக்கிறது என்று கூறி வரும் தேமுதிக அதற்காகவே மிகப்பெரிய அளவில் மாநாட்டையும் நடத்தியது. அப்படி இருந்தும் இருபெரும் திராவிட கட்சிகளும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. தேமுதிக தனது நிலைப்பாட்டை மாற்றுமா அல்லது இருபெரும் திராவிட கட்சிகளும் விட்டுக் கொடுக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.